ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு யமுனா டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாங்காய் சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம். மாங்காய் வந்து பழமாக இருக்கக்கூடாது, பச்சையாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியும், காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் மாங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு, கல்லுப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ இதில் பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கணும். இப்போ இதில் பாருங்கள், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வணக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சூடான சாப்பாடு போட்டு கிளறி எடுத்துடலாம். இதை நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்ம மாங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. ஸோ எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.